வணக்கம் நேர்களே. இன்றைக்கு வந்து நம்ம ஒரு 44 சைஸில் ஒரு லைன் கவுன் வெட்டுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இடையில இப்போ நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் இப்போ வந்து 160க்கு மேலே வந்துட்டுது. அதனால இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஏன்டா உங்களுக்கும் தொடர்ச்சியாக செய்ய கஷ்டமாக இருக்கும். ஏன்டா 3 நாள் 4 நாள் தேவைப்படும் ஒரு தையலுக்கு. அப்போ நான் கூடுதலாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து வாரத்தில் 2 அல்லது 3 தான் போடுவேன். இனி வந்து நான் என்ன வெட்டுறோன்னா சிலதுகளை முக்கியமான இதுகளை இனி வந்து அந்த இந்தியாவில் வந்து கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து பேப்பர் ஸ்டிப்னு சொல்லுவோம். அதில் எப்படி நெக் வெட்டி கழுத்துகளை வடிவமைக்கிறது, அது மற்றது கைகள் தனித்தனியாக ஒவ்வொரு கைகளும் எப்படி அதை வடிவமைத்து தைக்கிறதுன்றத வெட்டுறது தைக்கிறது எல்லாமே காட்ட போகிறேன். அப்போ இனி வர்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும். அதனால அதை கவனித்து செய்ய பழகிக்கொள்ளுங்க. நீங்கள் யாராவது ஒரு 10 பேர் தையல் பழகினா அது எனக்கு வந்து வெற்றி தான், சரியா? மற்றது சில குறைகள் நிறைகள் இருக்கலாம். அதெல்லாம் என்னடா எனக்கு இதில் வந்து அனுபவம் இல்லை, யாரோ 2 பிள்ளைகள் காட்டி தந்ததை வச்சு நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. வர வர என்னை திருத்தி கொள்ள பார்க்குறேன், சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த துணி வந்து 36 இன்ச்சு துணி. இந்த துணியை அயன் பண்ணி 4 மடித்து போட்டிருக்கிறேன். பாருங்க, 1 2 3 4 மடிப்பு என்ற பக்கம் இருக்குது, சரியா? இப்போ இது வந்து கவுன் எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் எந்த வேலை செய்யறாலும் முதல்ல துணியை வந்து புறவளத்தில் எடுத்து நல்ல வடிவாக அயன் பண்ணிக்கொள்ளுங்க. எப்பயும் நல்ல வளத்தில் மார்க் பண்ணுறது தவறு, சரியா? அதனால புறவளத்தில் எடுத்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இப்போ இந்த சட்டைன்ற உயரத்தை பார்ப்போம். இந்த துணி எவ்வளோ இருக்குன்ட்டு பார்ப்போம். உயரம் ஓகே, 55 உயரம் இருக்குது. நானும் 55 உயரம் தான் எடுக்க போகிறேன்னு 54 எடுக்கிறேன், சரியா? 54 உயரம் 54 எடுக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்க, இங்கே மேல் ஒரு மார்க் பண்ணுறேன். அடுத்தது 15 இடுப்பு அளவு, 15 மேலே அரேஞ்சு தையல் வாசிக்கும். உங்களுக்கு தெரியும், நான் டெய்லி செய்யக்குள்ள சொல்கிறேன்னா இந்த அளவு எடுத்தால் சரியாக வருமெண்டு. அப்போ இடுப்பு அளவு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, இங்கே 54 வச்சுட்டேன். இங்கே வந்து உயரம் எடுத்தாச்சுது. பாருங்க, இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த 15 ஒரு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு கோடு போட்டுக்கொள்ளுங்க. இது வந்து தோளகலம் வாரதுக்கு, இது வந்து இடுப்பளவு வாரதுக்கு, சரியா? இப்போ தோளகலம் வந்து 7.5. அதே மாதிரி பாருங்க, கீழுக்கும் ஒரு 7.5 இறக்கியாச்சு. இறக்கிட்டு கழுத்து வந்து 3 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு அகலம். இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு 3/4 இன்ச்சு உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சரியா? ஓகே, எடுத்துட்டு இதில் இருந்து ஒரு 7.5 எடுத்துக்கொள்ளுங்க. 7.5 எடுத்துக்கொண்டு இது வந்து அளவில் எடுக்கல, பொதுவாக எல்லாருக்கும் காமனாக செய்கிறேன். அதனால தான் இதிலிருந்து 7 எடுத்தேன். நீங்கள் ஷோல்டர் எத்தனை எடுக்கிறீங்களோ அதே அளவு இங்கேயும் எடுத்து ஆமல் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு லூஸ் எல்லாம் இருக்கும். இரண்டா தனித்தனி அளவு இல்லை. இது வந்து காமனாக நாங்கள் ஒரு 44 இன்ச்சு அளவுக்கு போடுறோமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உடம்பளவு 44 11 இன்ச்சு, இடுப்பளவு 40 வைக்கலாம், 38 வைக்கலாமே. நான் ஒரு 38 வைக்கிறேன். அப்போ 9.5, சரியா? டாட்டுக்கு 1 இன்ச்சு. ஏனெண்டா சட்டையில் டாட் போட்டால் தான் வடிவாக இருக்கும். சிலர் என்னென்னா டாட் போட்டால் சரியில்லைன்னு நினைப்பாங்க. நீங்கள் அதிகமாக வந்து முறையாக தையல் பழகிற நீங்கள் எங்கேயும் பாருங்கள், இப்படி துணியில் நேரடியாக வெட்ட மாட்டாங்க. ஏனெண்டா அது வந்து கார்ட்போர்ட் மட்டை இல்லை பேப்பரில் வெட்டி அதெல்லாம் ஒட்டி அந்த அளவு எடுத்து செய்தால் தான் சரியான அளவாக வரும். இப்போ யாருக்கும் அப்படி எடுத்து பழகிறதுக்கு விருப்பம் இல்லை, பொறுமையும் இல்லை. ஏனெண்டா அவசரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால நான் நேரடியாக துணியிலே தான் உங்களுக்கு பழகி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வெட்டுக்கும் அந்த வெட்டுக்கும் சரியான வித்தியாசமாக இருக்கும். தையல் எல்லாமே வித்தியாசம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு அளவு சட்டையாக வரும். அதனால நான் இப்படியே உங்களுக்கு பழக்கிறேன், சரியா? இங்கே பாருங்க,
இப்படி வச்சுட்டு முதல்ல என்ன செய்யணுமெண்டா இங்கேருந்து இப்படி ஒரு நேர்கோடு போட்டுக்கொள்ளுங்க. நேர்கோடு போட்டுட்டு இப்போ இதில் இருந்து தான் தையல் வாசி நாங்கள் விட போகிறோமே 1 இன்ச்சு. அதாவது 9.5 இடுப்புக்கு 9 38 நாளால் பிரித்தா 9.5 வரை இடுப்புக்கு விட்டுட்டேன். இது வந்து 1 இன்ச்சு டாட்டுக்கு விட்டுட்டேன். அடுத்தது இப்போ தையல் வாசியை இங்கே பாருங்க, தையல் வாசி விட்டுட்டு இதை வந்து இதோட சேவ் பண்ணி விட்டா சரி, இவ்வளோதான். சரியா? அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா இங்கே பாருங்க, இந்த மார்க் பண்ண இந்த நுனியில இருந்து இங்கே இந்த கீழ்கோட்டில் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 56 வருது. அப்போ இப்படி சரிச்சு நாங்கள் 56 எடுக்கணும். அப்போத்தான் அந்த வளைவு நல்லா வருமே. 56 உங்களுக்கு என்ன விளங்க இல்லையோ தெரிய இல்லையோ அதை வந்து நீங்கள் இப்போ பாருங்க 56 எடுத்துட்டேன்னு கமெண்டில் போடுங்க. என்னடா கமெண்டில் போட்டால் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா இல்லையான்றது எனக்கு தெரியும். சிலர் போடுறாங்க, அவங்களுக்கு நான் பதில் போடுறேன், கமெண்ட்லேயே நான் போட்டுடுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுதா தெரிய இல்லையா விளங்க இல்லையான்றது எனக்கு என்ன தெரியும். நீங்கள் வந்து எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நான் அதை திருத்திக் கொள்ள பார்ப்பேன். இப்போ ஒரு சிலர் வந்து வீடியோ தெளிவு இல்லாமல் இருக்குது அப்படி இப்படின்னெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ட்ரை பண்ணி செய்து கொண்டு வரேன். சரியா? நீங்கள் கமெண்டில் போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றா இந்த குறைகளை சொன்னீங்கன்னா தான் அதை நிவர்த்தி செய்யலாம். ஒரு தரம் குறைகளை சொல்லட்டா எனக்கு தெரியாதானே, அப்போ நான் போடுறது சரியென்று தான் நான் நினைச்சு கொண்டிருப்பேன். அதனால உங்களோட குறைகளை நீங்கள் எனக்கு கட்டாயம் தெரிவிங்க. சரியா? இப்போ இதில் கழுத்துக்கு ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. ஏனென்னா நாங்கள் 2 துண்டும் ஜாயின் பண்ணுற நேரம் இந்த கட் மார்க் 2ம் சேமாக வந்தால் தான் கையில் கூட குறைய வராது. சரியா? இப்போ நம்ம கை வெட்டுறதுக்கு போவோம். கை வெட்டுறதுக்கு நீங்கள் முதல்ல இந்த ஆம் ஹோலை அளவெடுத்து கொள்ள வேணும். சரியா? அப்படி என்றால் இந்த தையல் வாசியை விட்டு தான் நீங்கள் அளவெடுக்கணும். பாருங்க, இப்போ வந்து 10 இன்ச்சு இருக்குது. சரியா? 10 இன்ச்சு என்றால் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா 9 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணி கொள்ளணும். சரியா? மார்க் பண்ணிக்கொண்டு இது துணி மட்டும் இருக்கிறபடியே நான் முன்னுக்கு ஒரு துண்டு ஜாயின் போட்டு தான் செய்வேன். ஏனென்றால் இது வந்து 36 இன்ச்சு துணி, இந்த அளவுக்கு காணாது எங்களுக்கு. சரியா? இதை பாருங்க, இப்போ இந்த இதுக்கு வந்து உயரத்துக்கு நான் முன்னுக்கு ஒரு துண்டு கொடுப்பேன். இப்போ 7 இன்ச்சு இருக்குது. அப்போ மடிக்கிறதுக்கு நாங்கள் வேறு துணி கொடுத்து தான் மடிக்கணும். இப்போ இந்த கை 7 இன்ச்சுண்டா நான் 8 இன்ச்சு நீளம் எடுக்கிறேன். நீங்கள் 6 இன்ச்சு இங்கே 6 இன்ச்சு தையல் வாசிக்கு. சரியா? 8 இன்ச்சுன்றக்குள்ள இந்த ஓரத்தோட வருது. பாருங்க, இப்போ 10 இன்ச்சு வந்ததில்ல. இப்போ என்ன செய்யணும், இதில் இருந்து நாங்கள் 10 இன்ச்சு எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இவ்வளோதான் வேலை. 10 இன்ச்சு எடுத்துட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு முன் கை சுற்றளவு வந்து 14 இன்ச்சு. 14 7 இன்ச்சு. 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இஞ்சை மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், இதுக்கும் 1 இன்ச்சு தையல் வாசியை விட்டுருவோம். பாருங்க, விட்டாச்சு. இப்போ என்ன செய்யணுமெண்டா இதிலேருந்து ஒரு
1.5 2 2.5 வரைக்கும் நீங்கள் இதை கீழே இறக்கிக்கொள்ளலாம், ஒவ்வொரு சைஸை பொறுத்ததை. பாருங்க, இப்படி எடுத்துட்டு இதில் ஒரு வளைவை கொடுத்துட்டு இதை இப்படி இறக்கி விட்டுட்டீங்கன்னா சரி. இப்போ பாருங்க, இந்த கை வைக்கக்குள்ள சரியாக வரும் உங்களுக்கு. இது பாருங்க, நான் கிட்டத்தில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்னு. இதை பாருங்க, இது பாருங்க, இந்த கை இப்படி நேராக வருது. இப்படி வந்தால் தான் சரி. இது கோணல்லாம் வந்ததுன்னா அந்த இடத்துல தொய்யுமே. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, கை சரியான அளவாக வரும். இந்த அளவில் கை எடுங்க, அப்போ கூட குறைய வராது. இப்போ நீங்கள் வேறு யாருக்கும் வெட்டி கொடுத்தா கூடிய அவங்கள எதுவுமே செய்ய தேவையில்லை. 1 இன்ச்சில் பிடிச்சி தைச்சிட்டால் போதும், எல்லாம் சரியாக வரும். அதாவது நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குற ஒரு சொப் செய்கிறேன்டா, நீங்கள் இந்த மாதிரி எடுத்தால் தான். இப்போ 4 பேரை வச்சு வேலை செய்கிறீங்களா அவங்களுக்கு எந்த அளவுன்னு தெரியாது. சைடில் 1 இன்ச்சியை பிடிங்கோ, கையில் 1/2 இன்ச்சியை பிடிங்கோண்டா எல்லாமே தெளிவாக செய்வாங்க. சரியா? இப்போ நான் இதுக்கு கைக்கு இந்த துண்டை வச்சு இப்படி கவை கொடுத்து உள்ளுக்க தைச்சிருவோம். சரியா? அவ்வளோதான் வேலை. கழுத்து உங்களுக்கு விரும்பின கழுத்தை நீங்கள் போடலாம், போட்டு தைக்கிங்க. என்னென்ன இப்போ கழுத்து டிசைன் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். இன்னும் வர்ற காலத்தில் இன்னும் நிறைய கழுத்துகள் எல்லாம் போடுறது இருக்கிறேன். போட்டு உங்களுக்கு விரும்பின கழுத்துகள் எப்படி வேணும்ன்றதை நீங்கள் தைச்சிக்கொள்ளலாம். கையும் உங்களுக்கு வித்தியாசமான முறையில் செய்யலாம். சரி நேர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்டில் போட்டால் தான் எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.